எல்லாருக்கும் வணக்கம். இந்த தேர்தல் பள்ளி நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில நோட்டா பத்தி இந்த அட்டை விளையாட்டு மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த அட்டை விளையாட்டு விளையாட முதல்ல யாரை கூப்பிடலாம்? நீங்க நீங்க இத படிச்சு பார்த்துட்டு சரியான பதில் சொல்லுங்க பாப்போம். இவற்றில் எது உண்ணுவதற்கு உகந்த பொருளாகும்? ஆப்ஷன் ஏ கூழாங்கல், ஆப்ஷன் பி சேர், ஆப்ஷன் சி இறகு, ஆப்ஷன் டி நோட்டா. எது சரியான பதில்? நோட்டா. நோட்டான்னு எதனால சொல்றீங்க? கூழாங்கல்ல சாப்பிட முடியாது, சேரை சாப்பிட முடியாது, இறகையும் சாப்பிட முடியாது, அதனால நோட்டான்னு சொன்ன மேம். சோ ரொம்ப கரெக்டா பதில் சொல்லிருக்காங்க. எல்லாரும் கை தட்டுங்க. இப்ப அடுத்தது இந்த விளையாட்டை யார் விளையாட போறா? நீங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. வாங்க குமார், இத படிச்சு பார்த்துட்டு சரியான பதில் சொல்லுங்க பாப்போம். சொல்றேன் மேடம். இவற்றில் எது இந்தியாவில் உள்ள நினைவு சின்னம் இல்லை? குதுப்பினார், தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட். அடுத்து நோட்டா. இது எல்லாமே இந்தியாவில தான் இருக்கு. ஆமா, அதனால நோட்டா. ரொம்ப சரியான பதில். காலிக்கிட்டீங்க குமார், சூப்பர். நன்றி மேடம். இந்த விளையாட்டு மூலமா நோட்டா அப்படின்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நமக்கு எது வேணும்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் அவசியம் இல்ல, எது வேண்டான்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நோட்டால வாக்களிக்கிறதுனால உங்க வாக்கு வீணாகுதுன்னு அர்த்தம் இல்ல. சரி, இப்ப நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க இந்த 4 பேர்ல யாருக்கு வாக்களிப்பீங்க? ஆப்ஷன் 1 வாக்குக்கு பணம் தர்றவங்க, ஆப்ஷன் 2 திறமை இல்லாத சோம்பேறி, ஆப்ஷன் 3 குற்றம் சாட்டப்பட்ட நபர், ஆப்ஷன் 4 இவர்களில் யாரும் இல்லை. ரொம்ப சரியான பதில். இன்னைக்கு நிகழ்வுல நீங்க எல்லாரும் நோட்டா பத்தி தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். குமார், ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா மேடம், நோட்டா அப்படிங்கிறது எங்களை மாதிரி வாக்களிக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாம். தேர்தல்ல போட்டியிடும் வாக்காளர்களுக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லைனாலும் எங்களது வாக்களிக்கும் கடமையை நிறைவேற்றும் விதமாக நாங்க நோட்டாவிற்கு வாக்களிக்கலாங்கிறத இந்த வகுப்பறையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன். குமார் ரொம்ப அட்டகாசமா சரியான பதில் சொன்னாரு. ஆக இன்னைக்கு தேர்தல் பள்ளி நிகழ்ச்சியில நோட்டாவை பத்தி உங்க எல்லாருக்கும் சரியா புரிஞ்சிருக்கும். ஆக சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நோட்டா தேவைப்படுது. சரியா? மீண்டும் இன்னொரு தேர்தல் பள்ளி நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.